எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல காலாஸ்திரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிவன் கோயில், அந்த கோயிலை பத்தி சொல்ல போறேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க காலாஸ்திரியை பத்தி. ஏன்னா குறிப்பா இந்த கோயிலுக்கு ஜோதிட ரீதியா கூட சில முக்கியத்துவம் இருக்கு. அதாவது சர்பதோஷம் இருந்தா காலாஸ்திரி போய் பரிகாரம் பண்ணணும்னு ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த காலாஸ்திரி கோயிலை பத்தி, அங்க நடந்த சில நிகழ்ச்சிகள் பத்தி, அங்க முக்தி அடைந்தவங்களை பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி காலாஸ்திரி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு. பஞ்சபூத ஸ்தலங்கள்னா இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 எலமெண்ட்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு சிவன் ஸ்தலம் ரொம்ப பவர்ஃபுல். அது என்னன்னா, இப்போ நிலத்துக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், தமிழ்நாடு. அடுத்து நீருக்கு திருவானை கோயில் திருச்சியில இருக்கு. அது அந்த சிவன் கோயில் நீர் தத்துவம். அடுத்து நெருப்பு தத்துவம் அருணகிரி அப்படின்னு சொல்ற அந்த மலை, நெருப்பு மலை, அருணைன்னா நெருப்பு அப்படின்னு சொல்ற அந்த மலை இருக்கிற ஊரு திருவண்ணாமலை, இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கு. 4வது காற்று தத்துவம், வாயு தத்துவம் என்னவாங்க. சோ அந்த தத்துவத்துக்கு உரிய இடம் தான் காலாஸ்திரி. அந்த காலாஸ்திரி ஆந்திர பிரதேஷ், இந்தியால இருக்கு. 5வது தத்துவம் அது ஸ்பேஸ், ஈத்தர், ஆகாயம், வெட்டவெளி அப்படின்னு சொல்ற இது தத்துவம் சிதம்பரம், தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ இந்த காலாஸ்திரி கோயில், அதுல அந்த பேர் முதல்ல ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முழுமையான பேர் சி காலாஸ்தி அப்படின்னு பேரு. சி என்பது சிலந்தியை குறிக்கும், காலா அப்படின்றது விஷத்தை குறிக்கும், விஷத்தை உடைய பாம்பு. அடுத்து ஹாத்தி அப்படின்றது யானை. ஒரு சிலந்தியும் ஒரு பாம்பும் ஒரு யானையும் இங்க இருக்கிற இந்த சிவனை வழிபட்டு முக்தி அடைந்ததுனால இந்த ஊருக்கு ஸ்ரீ காலா அத்தி அப்படின்னு பேர் வந்துச்சு. இங்க இருக்கிற சிவன் சுயம்பு மூர்த்தி, தானாக தோன்றியவர். இத கல்லு வச்சு உளி வச்சு எல்லாம் செதுக்கல யாரும், தானாவே ஆனவர். இப்போ இந்த கோயில்ல இவர் வெள்ளை கலர்ல இருப்பார். காலாஸ்திரி ஏன்னா பெரிய பெரிய ஞானிகள் வந்திருக்காங்க. இப்போ அப்பர், சுந்தரர், சம்பந்தர் பாடி இருக்காரு. திருமுருகாற்றுப்படையில நக்கீர நாயனார் அவர் கைலை பாதி காலத்தி பாதி அப்படின்னு பாடுறார். அதாவது என்னன்னா, இது தக்ஷிண கைலாஷ் அப்படின்னா தெற்கு கைலாசம் அப்படின்ற அளவுக்கு புகழ்பெற்ற சிவன் கோயில் இந்த காலாஸ்திரி கோயில். அப்புறம் ராமலிங்க அடிகள் பாடியிருக்காரு, பட்டினத்தார் பாடியிருக்காரு. இந்த கோயில்ல பெரிய முருகனும் இருக்காரு. அந்த முருகரை அருணகிரிநாதரும் பாடியிருக்காரு திருப்புகழ்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கோயில்ல நிறைய முக்கியமான ஆளுங்க, இந்து மதத்தை சேர்ந்தவங்க பாடியிருக்காங்க. ஆதிசங்கரர் கண்ணப்ப நாயனாரை புகழ்ந்து பாடியிருக்காரு. இப்போ கண்ணப்ப நாயர்னா சொன்னல, அவருடைய கதைய பார்ப்போம். கண்ணப்ப நாயனார் ஒரு வேடுவன். அவர் வேட்டையாடி கொண்டு வர அந்த இறைச்சியை இந்த சிவன் மேல இருக்கிற பக்தியின் காரணமா அந்த சிவனுக்கு வச்சு பூஜை பண்ணுவார். இப்படி தினமும் இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சிவபெருமான் ஒரு முறை இவரை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்ப்பார். அப்போ சிவலிங்கத்தில இருந்து இடது கண்ல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கும். ஐயோ, சிவனுக்கு இடது கண்ல ரத்தம் வழியுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பர் என்ன பண்ணுவாரு, தன்னோட எதையோ கொண்டு நிப்பாட்ட பார்ப்பாரு அந்த ரத்தத்தை. ஆனா நிக்கல. கடைசியில தன்னுடைய கண்ணையே பிடுங்கி அம்பால அந்த இடது கண்ணில் வைப்பாரு.
அப்போ ரத்தம் நிக்க ஆரம்பிக்கும், நின்னுடும். ஆனா இப்போ சிவலிங்கத்துல இருந்து வலது கண்ணுல இருந்து ரத்தம் வரும். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, சரி நம்ம வலது கண்ணையும் புடுங்கி வச்சா அந்த ரத்தம் நின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு வலது கண்ணை புடுங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, ஐயோ வலது கண்ணையும் நம்ம புடுங்கிட்டா சிவலிங்கத்துல கண்ணு எங்க இருக்கு அப்படின்னு தேடணுமே, அந்த தேடுற நேரத்துல இன்னும் கூட சிவனுக்கு ப்ளீடிங் ஆயிடுமே, கண்ணுல இருந்து நிறைய ரத்தம் போயிடுமே அப்படின்னு அன்பின் காரணமா தன்னுடைய கால் கட்ட விரல அந்த சிவன் கண்ணுல வைப்பார். ரத்தம் வழிகின்ற கண்ணுல வச்சு அதுக்கப்புறமா தன்னுடைய கண்ணை பிடுங்கி வைக்க போகும்போது சிவன் காட்சி அளிச்சிடுறார். காட்சி அளித்து தடுத்து ஆட்கொள்கின்றார், முக்தி அடைகிறார். கண்ணப்ப நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். இந்த கோயில்ல கண்ணப்ப நாயனாரும் இருக்கார், அவருடைய சிலையும் இருக்கு. இது இந்த கோயில் வாயு தத்துவம், காற்று தத்துவம் அப்படின்றதுனால அது ப்ரூவ் பண்ற மாதிரி இங்க கர்ப்ப கிரகத்துல காத்தே போகவே முடியாது. கதவெல்லாம் மூடிட்டோம்னா ஜன்னல் கிணல் ஒண்ணும் இல்ல. அங்க ஆனா ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல 2 திரி இருக்கு. ஒரு திரியில எரிகின்ற சுடர் அசையாம எரியுது. ஆனா இன்னொரு திரியில எரிகின்ற சுடர் காத்தடிச்சா எப்படி ஆடும் அதே மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மனிதனுக்கு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சம்பிரதாயத்துல ஒண்ணு. தெய்வம் இருக்கா இல்லையா என்பது படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, உணர்ந்துதான் தெரிஞ்சுக்கணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். ஏன்னா அறிவு வேற, உணர்வு வேற. அறிவு நெருப்பை தொட்டா சுடுன்னு படிக்கிறது அறிவு, அந்த நெருப்புலயே கைய வச்சு பார்க்கறது உணர்வு. சோ இறைவனை உணர்ந்துதான் அனுபவிக்க முடியும். இப்போ இந்த சிவபெருமான் எல்லாரும் நிறைய பேர் பாடி இருக்காங்க. அவங்க எல்லாம் சிவனுக்கு தலையில நிலா இருக்கு அப்படின்றத நிறைய பாடல்கள்ல பார்க்கலாம். தேவார பாடல்கள்ல கூட இருக்கு. இப்போ பிணியெல்லாம் வரினும் அஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன், துணி நீலா அணியினாந்தன் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறாரு. அதுக்கப்புறமா இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவு உலாவு நீர்மலி வேணியன், நிலவு தலையில வச்சிருக்காரு. பித்தா பிறை சூடின்னு சுந்தரர் பாடுறாரு. சோ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிலாவை தலையில வச்சிருக்காரு. அப்படி நிலாவை ஏன் தலையில வைக்கணும், கையில வச்சிருக்கலாம். அவருக்குதான் எத்தனையோ கை இருக்குல்ல, ஏதாவது ஒரு கையில வச்சிருக்கலாமே, ஏன் தலையில வச்சிருக்கணும் அப்படின்னாக்கா, நம்மெல்லாம் பிறவி பெருங்கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறதுன்னு இந்த சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது கடல். அதுவும் மாயை என்ற இருட்டு வேற நம்மளை மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கடல்ல இருட்டுல இருக்கும். கடல்ல தத்தளிக்கின்ற ஒரு ஆப்ஜெக்டுக்கு இருட்டுல எது ஹெல்ப் பண்ணும்னா, கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ்க்கு லைட் எங்க இருக்கும், கீழே இருக்கும், மேல இருக்கும். அதுக்குத்தான் சிவன் மேல லைட்டை வச்சிருக்காரு. புரியுதுங்களா? நம்மளை எல்லாம் நான் இங்க இருக்கேன், என்ன அடைங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவரும் பாடுறாரு. பிறவி பெருங்கடலை நீந்தணும்னா கண்டிப்பா இறைவன் அடிய நம்ம சேரணும். காலாஸ்திரிக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது சர்பதோஷம் இருந்ததுன்னா ஜோசியர்கள் காலாஸ்திரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சர்பதோஷம்னா என்ன? பாம்பை நம்ம கொண்டு இருந்தாதான் சர்பதோஷமா அப்படின்னு பார்த்தா, ஒருவருடைய ஜாதகத்துல ராகு கேது இருக்கிற பொசிஷனை வச்சு அந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ சர்பதோஷம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ராகு இல்ல கேது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா கண்டிப்பா சர்பதோஷம்.
அதுவும் பெண்களுக்கு லக்னத்திலேயே ராகு இல்ல கேது இருந்தாங்கன்னா அது மாங்கல்ய சர்பதோஷம். அப்புறம் எல்லா பிளானட்ஸும் ராகு கேதுக்கு நடுவுலயே மாட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது கால சர்பம். இப்படி தோஷங்கள் பல வகைப்படும். அது எந்த சர்ப தோஷமா இருந்தாலும் காலாஸ்திரி கோயிலுக்கு வந்தா அந்த சர்பதோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஜோதிடத்திலேயே இருக்கு. சோ அடுத்த முறை காலாஸ்திரி போனீங்கன்னா காலத்தினாதரை பார்த்துட்டு அவரை வணங்கிட்டு உங்களுக்கு சர்பதோஷம் இருந்தா அதுக்கான பரிகாரங்களையும் செஞ்சிட்டு அங்க இருக்கிற முருகருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.